Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பென்ட்ரைவ்ல எப்படி வந்து பாத்தீங்கன்னா Windows 10 வந்து பாத்தீங்கன்னா பூட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள போறதுனால என்னோட பேர் தினேஷ். நீங்க பாத்துக்கிறது ட்ரிக்ஸ் தமிழா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐகான் ஆல்ல போடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்காண்டி போடுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அப்போக்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா OS தேவைப்படும். ஸோ அதுக்காண்டி இந்த ஒரு பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன்ஸ் நீங்க எல்லாருமே உங்களோட பிசி இல்ல அப்படின்னா லேப்டாப்ல ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க. லைக் நான் இப்போ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா Windows 10 ISO அப்படிங்கிற மாதிரி போட்டு சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோம் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் விண்டோஸ் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் Windows 10 இன்ஸ்டலேஷன் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஹியர் இருக்கும். ஜஸ்ட் நீங்க எல்லாருமே டவுன்லோட் ஹியர் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆனா அதை வந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. ஸோ மீடியா கிரியேஷன் டூல்னு சொல்லிட்டு இருக்கும். அதை டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு எஸ் அப்படி மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கெட்டிங் ரெடின்ட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ டீம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி இருக்க ஆப்ஷன் வந்து எதனா இருக்கும். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் கொடுத்துட்டீங்கன்னா அகைன் வந்து பாத்தீங்கன்னா கெட்டிங் எ ஃபியூ திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் இன்ஸ்டலேஷன் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டிஃபால்ட்டா லாங்குவேஜ் எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ISO ஃபைல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுங்க. கொடுத்த உடனே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லொகேஷன் கேட்கும். ஸோ நான் டவுன்லோட் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா Windows 10 அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Windows 10 அப்படின்ற மாதிரி கொடுத்து சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டவுன்லோடிங் ப்ராசஸ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இருந்து 5 GB வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படும். இந்த ஒரு ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா வரணும். ஸோ ஒன்ஸ் 100% வந்தா மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இல்ல அப்படின்னா விண்டோஸ் வந்து டவுன்லோட் ஆகாது. ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காண்டி அப்படின்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுக்கும் அப்படிங்கிறக்காண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70% மேலே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன்லோட் ஆனோன்னே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அது 0 to 100 வந்தோடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறுபடியும் ப்ராசஸ் ஆகும். ஸோ அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட் ஆகிறக்காண்டி ISO ஃபைலா ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஃபினிஷ் ஆகினதுக்கு அப்புறமா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிசி அப்படிங்கிற டவுன்லோடுக்குள்ள போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ISO ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிரும் Windows அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒன்ஸ் இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 GB அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது ஃபுல்லாக டவுன்லோட் ஆனா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ரிஃப்யூஸ்னு போட்டு Windows 10 அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்யூஸ் கிரியேட் பூட்டபிள் USB டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். ஜஸ்ட் அதுக்குள்ள போயிட்டு அங்க பாத்தீங்க அப்படின்னா ரிஃப்யூஸோட சாஃப்ட்வேரோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பூட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ரிஃப்யூஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு போர்ட்டபிள் ஸ்டாண்டர்ட் அப்படி மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் நான் போர்ட்டபிள் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். ஒன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிஃப்யூஸ் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா? அதில் டபுள் டிக் பண்ணி எப்போதும் போல ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து அந்த செலக்ட் அப்படிங்கிற இடத்துல டவுன்லோட் பண்ண Windows 10 ISO ஃபைல் இருக்கு இல்லையா? அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா செட்டிங்ஸ்ல நீங்க டிஃபால்ட்டா எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். இப்போ இருக்க கரண்ட் லேப்டாப் அப்படின்னா ஓல்டு லேப்டாப் அப்படின்னா ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபைல் சிஸ்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா NTFS அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுங்க. அதே மாதிரி ரொம்ப ப்ராசஸ் அப்படின்னா மேலே வந்து இந்த GPT இருக்கிறத MBR அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ அப்போதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா OS வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. ஃபார்மட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆயிரும் பென்ட்ரைவ்ல. மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஏதாச்சும் ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து பேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பிங் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வரும். அதில் நீங்க எல்லாருமே மறுபடியும் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடக்கூடாது. ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்க கேன்சல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபினிஷ் ஆயிரும். ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிட்டோம் ஸ்டார்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். நீங்கள் அப்போக்கில் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துட்டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பென்ட்ரைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா OS வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் ரெடி ஆயிரும். அதுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா Windows 10க்கான அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் ஃபார்மட்ல வந்து பார்த்தீங்கன்னா எனபிள்ல இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்க எல்லாருமே உங்களோட பென்ட்ரைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூட் பண்ணணும். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். சப்போஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ கிளிக் போட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் டு ஆல். see you back next ஒரு தரமான வீடியோல சந்திக்கலாம்.